ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குயின்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம செம்மையான லஞ்ச் ரெசிபி, எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி செய்ய போகிறோம். முக்கியமாக நம்ம என்ன பிரியாணி செய்ய போகிறோம்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு தயிர் பச்சடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லி எல்லாம் போட்டுட்டு வீட்டில் செஞ்ச தயிர் இருந்தது, அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெயினான ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே அதிகரிக்கக்கூடிய ப்ராசஸ். அது என்னென்னா, கடாயில் எண்ணெய் போட்டு நல்லா வெங்காயத்தை மெலிசாக அரிஞ்சு அது நல்லா இந்த நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த வறுத்து வச்சதுக்கு அப்புறமா முந்திரி, பாதாம், திராட்சை. என்கிட்ட முந்திரி பாதாம் அப்போதைக்கு இல்லை, நான் திராட்சை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே நல்லா தான் இருந்தது. நீங்கள் வெங்காயம் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வரும்போது எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட திராட்சை மட்டும் தான் இருந்தது, அதனால் திராட்சை மட்டும் போட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். அது பபுளாக வரும்போது எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு தால்ச்சா பண்ண போகிறோம். தால்ச்சாவுக்கு பருப்பு, எலும்பு கறி, அதை மட்டும் எலும்பு கொழுப்பு போடணும். அதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த அளவு தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவை காமிச்சு அதுமாரி போட்டேன். எல்லாத்தையும் போட்டுட்டு விசில் அடிக்க வைக்கணும். நம்ம கறியோட பதத்துக்கு தகுந்த மாதிரி விசிலை நம்ம கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, கடாயில் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே புளியை நான் ஊற வச்சுட்டேன். புளியை தனியாக ஊற வச்சுருந்தேன். எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வெந்து வரும்போது வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அந்த நேரத்தில் தக்காளியை போடணும். தக்காளியை போட்ட உடனே மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு தால்ச்சாக்கு தேவையான காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, நமக்கு வேணும்னா மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டால் இன்னும் தால்ச்சா சூப்பராக இருக்கும். இங்கே மாங்காய் கிடைக்கல, அதனால் போடல நான். தால்ச்சா எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது தெரியுமா, அதோடு சேர்த்து புளியும் சேர்த்து கரைச்சி கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அதுலேயே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த தால்ச்சாவில் வேகிற தால்ச்சாவில் அதை தூக்கி கொட்டிடணும். நெக்ஸ்ட் பிரியாணியோட ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஒரு படி பிரியாணிக்கு 2 படி தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் போட்டு சட்டி வச்சு எண்ணெய் போட்டு பட்டை, கிளாம்பர், ஏலக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா நம்ம எந்த அளவு வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுறோமோ தக்காளியை விட வெங்காயத்தை எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு பிரியாணி நல்லா செம்ம டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு போட்டுக்கிட்டு அந்த வெங்காயம் வேகிறதுக்காக கல்லுப்பு இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு, நம்ம கறிக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கறியோட ஸ்மெல் ரொம்ப இதாகாமல் இருக்கும். தக்காளி, பச்சை மிளகா, முக்கியமாக இந்தமாதிரி ரெட் கலரில் வர பச்சை மிளகாவை பார்த்து போட்டிங்கன்னா பார்க்கவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா, கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் போட்டோம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கறியை தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம். அந்த கறியை எடுத்து அந்த பிரியாணியில் கொட்டிடணும். அதாவது பிரியாணிக்கு தேவைப்படுற மசாலாவில் அந்த கறியை ஃபுல்லாக கொட்டி நல்லா கிண்டி விட்டுடணும். கிண்டிகிட்டு இருக்கும்போது தயிர் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். தயிர் போட்டால் தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் லெமன் அதை போட்டுட்டு கொத்தமல்லி எடுத்து அப்படியே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்போது பச்சரிசியை எடுத்து அதில் ஃபுல்லாக அப்படியே எடுத்து தூவி விடக்கூடாது. நல்லா அரிசி எடுத்து அதில் கொட்டணும். அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த அரிசி ஒரு படி அரிசி நாங்கள் செஞ்சோம். ஒரு படி அரிசிக்கு 1 கிலோ கறி, 2 படி தண்ணி. இதுதான் மெயினான ப்ரொசீஜர். இந்த மாதிரி நம்ம பண்ணோக்கா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி பிரியாணி வந்துடும். பிரியாணி வெந்ததுக்கு அப்புறமா ரெட் கலரில் கலர் பவுடரை எடுத்து, இது ஆப்ஷனல் தான், நமக்கு வேணால் செஞ்சுக்கலாம், வேணாலும் விட்டுடலாம். அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச வெங்காயமும் திராட்சையும் மேலே அப்படியே ஆட் பண்ணி மூடி வச்சு தம் போட்டுற வேண்டியதான். தம் போட்டதுக்கப்புறம் பிரியாணி பார்க்க செம்மையாக அப்படி தான் இருந்தது. பிரியாணிக்கு அப்படியே தேவையான அந்த கறி, முட்டை, தால்ச்சா அப்படியே எல்லாத்தையும் போட்டு அந்த பிரியாணியில் அப்படியே பிசைஞ்சி தயிர் பச்சடியோட, முட்டையோட, கறியோட
அந்த பிரியாணியை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது.